ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் குட்டி நெல்லிக்காய் வச்சு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கள் அம்மா வீட்டில் காய்ச்ச நெல்லிக்காங்க. ஸ்கூல் டைம்ஸில் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த குட்டி நெல்லிக்காய் வச்சு தான் நம்ம இப்போ ஊறுகாய் பண்ண போகிறோம். இது எப்படியும் 1 கிலோ இருக்கும் இந்த நெல்லிக்காய். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். ஒரு 2 hours நல்லா அந்த தண்ணி இஞ்சணும். அது வரைக்கும் காஞ்சா போதும். ஃபேன் காற்றுலேயே போட்டு நம்ம காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உப்பு ஜாடியில் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஊறுகாய் போடும்போது. இப்போ இதில் 2 கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு நல்லா குலுக்கிக்கலாம். இதை நான் 3 days வெயிலில் வச்சு எடுக்கணும். 2 days நல்லா இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகாவை நம்ம மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சி அது ஒரு 2 ஸ்பூன் போட்டு 3வது நாள் நல்லா குலுக்கி ஊற வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த ஊறுகாவை நம்ம தாளிச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் செய்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மட்டும் போடுங்க. ஏன்னா நம்ம தாளிக்கும் போதும் நம்ம தனி மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். அதனால் 2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ தாளிச்சுக்கலாம். நான் 200 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பொடி பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் சொல்கிறேன். 3 ஸ்பூன் கடுகை நல்லா லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் கடுகுனா அதுக்கு பாதி 1.5 ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கடுகை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதை நம்ம அரைச்சிக்கலாம். 2த்தையும் ஒன்றா போட்டே அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பவுடராக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரீஃபைண்ட் ஆயிலெலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் அளவு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன். அப்புறம் அரைச்சி வச்ச பொடியை மொத்தமாக அப்படியே போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிடட்டும். அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச நெல்லிக்காவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா உப்பு போட்டு தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். அதனால் உப்பு ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். கடைசியாக நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஊறுகாய் வாசனையாக இருக்கும். நல்லா கைவிடாமல் ஒரு 5 minutes நல்லா கிளறுங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா சுருள வதங்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கடைசியாக அந்த பவுடர் மிச்சம் வச்சுருக்க பாருங்கள். அதோடு நான் இன்னொரு 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. சும்மா ஒரு 2 புரட்டு புரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த ஊறுகாய் வெளியே வச்சிங்கன்னா ஒரு 2 months வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 6 months வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே இந்த ஊறுகாய் காலி ஆகிடும். நம்மளோட நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் ஊறுகாவை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.